மாநிலங்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் எல்கே சுதீஷ் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது தமிழ்நாட்டிலிருந்து தேர்வான 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவியேற்ற காட்சிகளே இவை. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் மாநிலங்களவையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 உறுப்பினர்கள் 6 ஆண்டு கால பதவிக்காலத்தை முடித்து ஓய்வு பெறுவார்கள். அந்த வகையில் திமுகவின் திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி சோமு, என்ஆர் இளங்கோ, அதிமுகவின் தம்பிதுரை, தமாகவின் ஜி.கே. வாசன் ஆகியோரின் பதவிக்காலம் நிறைவுற்றது. திமுக சார்பில் 4 அதிமுக சார்பில் 2 தேர்வு செய்ய முடியும் என்றிருந்த நிலையில் தேமுதிகவின் சுதீஷுக்கும் காங்கிரசின் கிறிஸ்டோபர் திலக்கிற்கும் திமுக வாய்ப்பளித்தது. திமுகவில் திருச்சி சிவாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் திமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டார். அதிமுக தரப்பில் 3வது முறையாக மாநிலங்களவைக்கு செல்ல தம்பிதுரைக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. மற்றொரு இடத்தை பாமகவின் அன்புமணி ராமதாசுக்கு அதிமுக ஒதுக்கியது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 பேரும் மாநிலங்களவையில் திங்கட்கிழமை உறுதிமொழியேற்றனர். எல்கே சுதீஷ் பதவியேற்ற பின்னர் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் புகைப்படத்தை மாநிலங்களவைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அனுமதியுடன் அவையின் முன்பாக உயர்த்தி காட்டினார். இவர்களைத் தவிர சரத்பவார், மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர்.